இந்தியாவில் வருகிற 2024ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற இந்த பொது தேர்தல் ஏதோ என்றும் வருகின்ற தேர்தல் போன்று அல்ல. குறிப்பாக தமிழ் சமூகம், தமிழ் மக்கள் உறுதியாக உஷாராக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். ஏனென்றால் தமிழ் இனத்திற்கு எதிராக, தமிழ் மொழிக்கு எதிராக, தமிழ் பண்பாட்டுக்கு எதிராக, தமிழ் மக்களுக்கு எதிராக இங்கு பல்வேறு சதித்திட்டங்களை, பல்வேறு நலத்திட்டங்களுக்கு எதிராகவும் செயல்படுத்திய பாஜகவுக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்து தமிழகத்தில் போராட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த கூட்டணி எதற்கு? அந்த கூட்டணியின் நோக்கம் என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதும், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கக்கூடிய 14, 15, 16, 17, 18, 19, 21 கொண்ட அந்த உறுப்புகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை போலவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்புரையை பாதுகாப்பது இன்றைய காலகட்டத்தின் அவசியமாக இருக்கிறது. சமூக நீதிக்கு எதிரான ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இங்கு இருக்கக்கூடிய சமத்துவத்திற்கு எதிரான கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இங்கு வாழக்கூடிய அனைத்து தேசிய இனங்களையும் பிளவுபடுத்தி அந்த தேசிய இனங்களின் பிளவு வழியாக கார்ப்பரேட்டுகளுக்கு நலம் சேர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. இது எல்லாத்தையும் கடந்து மக்கள் எக்கேடு கெட்டாலும் பார்ப்பனிய சனாதன சக்திகளுக்காகவும் கார்ப்பரேட்டுகளுக்காகவும் தங்கள் ஆட்சியை நீடித்து கொண்டே இருக்கிறார்கள். இவர்கள் எப்பொழுது சொன்னாலும் பொய்யை தவிர உண்மையை பேசுவதே இல்லை. ஆகையால் உறுதியாக இந்தியா கூட்டணிக்கு தமிழகத்தில் வாக்களிப்பதுதான் தமிழகத்தை பிளவுபடுத்தாமல். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழகத்தை மூன்றாக உடைக்கின்ற சதியை நாம் முறியடிக்க வேண்டுமென்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு உறுதியாக வாக்களிக்காமல் மற்ற கட்சிகள் நிச்சயமாக இந்திய அளவில் ஆட்சி மாற்றத்திற்கு உதவாது என்பதால் இந்தியா கூட்டணியோடு திமுகவோடு இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் வாக்களிப்பதன் வழியாக உறுதியாக பாசிசத்தை வீழ்த்த முடியும். எனவே இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கென்னடி, வழக்கறிஞர்.